இந்த வீடியோவில் எப்சானோட L3250 பிரிண்டரோட வைஃபை பாஸ்வேர்டு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் இப்போ தான் L3250 பிரிண்டர் வந்து புதுசாக வாங்குறீங்க, இல்லை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இல்லை வைஃபையில் பிரிண்ட் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, பாஸ்வேர்டு மாதிரி இருந்துருச்சு இப்படின்றவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சின்ன வீடியோ தான். இதில் ரெண்டு ஸ்டெப்பு தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அந்த 2 ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணாலே ரொம்ப ஈஸியாகவே இந்த வைஃபை பாஸ்வேர்டு வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த பிரிண்டர் ஆன் பண்ணிட்டு இந்த ஒய்ஃபை பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற ஐ பட்டனையும் ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணாலே போதும். ஒரே ஒரு செகண்ட் தான், லாங் ப்ரெஸ்லாம் கூட பண்ண தேவையில்ல. ஒரே ஒரு தடவை 2 பட்டனையும் சேம் டைமில் ப்ரெஸ் பண்ணிட்டு விரலை எடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சுது. ரெண்டாவது ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, இந்த ஐ பட்டன் இருக்கும், ஐ பட்டனை மட்டும் லாங் ப்ரெஸ் ஒரு 10 செகண்ட் ப்ரெஸ் பண்ணுறங்க, ப்ரெஸ் பண்ணிட்டு விரலை எடுத்துருங்க. ஸோ இந்த 2 ஸ்டெப்பு தான். இந்த 2 ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணாலே ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு பேப்பர் வந்து பிரிண்ட் ஆகி வர ஆரம்பிச்சிடும். 2 ஷீட்டு பிரிண்ட் ஆகி வரும். அதில் முதல் ஷீட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைஃபை பாஸ்வேர்டு வந்து வந்துடும். அந்த வைஃபை பாஸ்வேர்டு மூலிமா நீங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணலாம், இல்லை உங்கள் லேப்டாப், டெஸ்க்டாப் எதில் வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து வைஃபை பட்டனையும் ஐ பட்டனையும் ஒன் டைம் ப்ரெஸ் பண்ண போகிறீங்க. லாங் ப்ரெஸ்லாம் இல்லை, ஜஸ்ட்டு ஒன் டைம் ஒரு செகண்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு விரல எடுத்துருங்க. ரெண்டாவது ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஐ பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே பாருங்கள், வைஃபை டைரக்ட்னு இருக்கும், சிம்பிள் ஏபி, ஆப்ரேஷன் மோடு, அது கீழே எஸ்எஸ்ஐடி தான் நம்ம மொபைலில் லேப்டாப்பில் நேம் வரும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டுன்னு வரும். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 60555024. இது எனக்கு வந்த பாஸ்வேர்டு. இதே பாஸ்வேர்டு தான் எல்லா பிரிண்டருக்கும் வருமானு தெரியல. ஸோ எனக்கு வந்த பாஸ்வேர்டு இதுதான், 60555024. இந்த பாஸ்வேர்டு வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் பண்ணுற ஸ்டெப்பை நீங்கள் வீடியோவில் ஃபாலோ பண்ணாலும் சரி, வீடியோலையும் அதே ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணியிருப்பேன், இல்லை ஆடியோ வரைக்கும் வச்சு கேட்டாலும் சரி. 2 ஸ்டெப்பு. இந்த 2 ஸ்டெப்பு சிம்பிள் ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களுக்கு பிரிண்ட்டு வரலை அப்படின்ற பட்சத்தில் சேம் ஸ்டெப்பு தான், திரும்ப ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் தடவை ட்ரை பண்ணாலே வந்துடும், ஏன்னா ரொம்ப பெரிய ஸ்டெப்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வைஃபை பட்டனையும் ஐ பட்டனையும் ஒரு செகண்ட் ப்ரெஸ் பண்ண போகிறீங்க, ப்ரெஸ் பண்ணிட்டு விரல எடுத்துருங்க. ரெண்டாவது ஸ்டெப்பில் ஐ பட்டனை வந்து ஒரு 10 செகண்ட் ப்ரெஸ் பண்ண போகிறீங்க, ப்ரெஸ் பண்ணிட்டு விரல எடுத்துட்டிங்கன்னா ஒரு 5 செகண்டில் உங்களுக்கு 2 ஷீட்டு பிரிண்ட் வர ஆரம்பிச்சிடும். அந்த முதல் ஷீட்லேயே வைஃபை டைரக்ட்னு இருக்கும், அது கீழே எஸ்எஸ்ஐடி பாஸ்வேர்டுன்னு இருக்கும். அந்த பாஸ்வேர்டில் இருக்கிறது தான் உங்களோட வைஃபை பாஸ்வேர்டு. ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு காஞ்சிபுரத்தில் லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சிசிடிவி, டிடிஹெச், சேல்ஸ், சர்வீஸ், அக்சசரிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு இதே வைஃபை பிரிண்டர் எப்சானோட L3250 பிரிண்டர் தேவைப்படுனாலும் சரி, ஆல் ஓவர் தமிழ்நாடு சேல்ஸ், சர்வீஸ், அக்சசரிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கால் பண்ணுங்கள் 9585006736. ஸோ வைஃபை பார்க்குறதுக்கு இந்த ஸ்டெப்பே ரொம்ப ஈஸியானதாக இருக்கும். தாராளமாக யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பிரிண்டர் சம்மந்தமான எதனா டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில். ஏன்னா இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் கேட்ட கொஸ்டின் தான், அவருக்காக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணேன். ஸோ பிரிண்டர் ரிலேட்டடாக எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.